நண்பர்களே வணக்கம். ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஷோவான மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த போர்டு தான் அது. இந்த போர்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியாத டெக்னீஷியனே இருக்க மாட்டேங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெஹிக்கிள் செட், அதாவது வண்டி செட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், அதாவது சப்வூஃபர் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த போர்டில் காமனான ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃபீஸ் போகுது. இந்த போர்டு வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த போர்டு வந்து எப்படி நம்ம சர்வீஸ் செய்வது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி சில ட்ரிக்ஸும் இதில் இருக்குது. எப்படி செக் பண்ணுறது, எந்த டிரைவிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணோம்னா மாஸ்பெட் வந்து நம்ம ஏட் பண்ணலாமா, இல்லை நான் வந்து மாஸ்பெட் வந்து நிறைய மாஸ்பெட் வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து உங்கள் பர்ன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரீசன் இருக்கும். இந்த ரீசன் எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வெஹிக்கிள் செட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா காயில். இந்த காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்களுக்கு ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏசி இருக்கக்கூடிய இதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதில் எப்போ டிசியில் மட்டும் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசியில் ப்ளஸ்ஸையுமே கிரவுண்டையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி சுவிட்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆன் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காயில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த காயிலேருந்து உங்களுக்கு செகண்டரி சைடில் வைண்டிங் பண்ணி இதில் வந்து 24 இல்லை 30 வைண்டிங் பண்ணி போட்டிருப்பாங்க. இது வந்து டயோடு மூலிமா ரெக்டிஃபை பண்ணி நம்மளுக்கு டிசி வோல்டேஜ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து அது வந்து சுவிட்சிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு லோடு வந்து உங்களுக்கு அதிகமாகும்போது அப்படின்னா நீங்கள் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெவி வாட்டேஜ் வந்து யூஸ் பண்ணும்போதோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால்யூமுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணும்போது, இல்லை டெம்பரேச்சர் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லோடு வந்து அதிகமாக எடுக்கிறதுனால. ஸோ இந்த பர்ன் ஆனதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஐசி. இந்த டிரைவர் ஐசியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பல்ஸ் வரும். அந்த பல்ஸ் மூலிமா தான் இத்தனை செகண்டுக்கு வந்து இத்தனை தடவை ஆஃப் ஆகி ஆன் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாஸ்பெட் வந்து மாற்றி சுவிட்சிங் ஆகும். இந்த சுவிட்சிங் வந்து நடக்காத போது தான் இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் ஆகி பர்ன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகம். இப்போ இந்த போர்டில் இருக்கக்கூடிய மாஸ்பெட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து மாஸ்பெட் ஷார்ட் இருந்தால் மட்டும்தான், இதில் வந்து ஷார்ட் இருந்துச்சுன்னா இது அந்த கண்டிப்பாக வந்து இந்த ஃபீஸ் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்கள் போர்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாஸ்பெட்டு தான் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி செக் பண்ண சொல்லிட்டு போர்ட்லேயே வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மாஸ்பெட் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் நம்ம டயோடு மோடு வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பின் இருக்கும். இந்த 3 பின்லேயும் வந்து நம்ம வச்சு பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஷார்ட் காமிக்குது. பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த மாஸ்பெட் வந்து நம்மளுக்கு ஷார்ட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இருக்கக்கூடிய மாஸ்பெட் வந்து நல்லாயிருக்கு, ஷார்ட் காமிக்கல. இந்த ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு மாஸ்பெட் வந்து போயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ட்ராக் வந்து கட் ஆகி இந்த இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்பெட் வந்து பர்ன் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்பெட் போனாலுமே இந்த டிரைவிங் வோல்டேஜ் வந்து வருதா இல்லையாங்கிறத நம்ம பவர் சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த மாஸ்பெட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஸ்பெட்டை நம்ம செக் பண்ணுவோம். போர்டிலிருந்து அந்த மாஸ்பெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாஸ்பெட்டுடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 58N06. ஸோ இதோடைய பின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காமிச்சிருப்பேன். மேலே இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டு, 2வது பின்னு ட்ரைனு, 3வது பின்னு சோர்ஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பின்லையும் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். எப்போவுமே மாஸ்பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் ப்ரோப்பு, அடுத்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோப்பும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ohms காமிக்கணும். ஆக்சுவலாக வந்து இது காமிக்கல, 2 பின்னுக்குமே உங்களுக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. ஸோ இந்த மாஸ்பெட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிருச்சு, இது வந்து ஷார்ட் ஆகிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ்பெட் வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து ஒரு சைடு இருக்கக்கூடிய 2 மாஸ்பெட்டு.
இப்போது இன்னொரு சைடு நல்லா இருக்கக்கூடிய அந்த மாஸ்பெட் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இமேஜ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து பின் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து உங்களுக்கு ட்ரெயினு, தேர்டு பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸு, சென்டர் பின்னில் வந்து நெகட்டிவ் ப்ரோப்பு, தேர்டு பின்னில் ஃபஸ்ட்டு ப்ரோப் வச்சிங்கன்னா உங்களுக்கு 500 சம்திங் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மறுபடி இதில் வச்சு பார்த்தோம்னா மற்ற 2 பின்னுக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பின்னுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே காமிக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் ப்ரோப்பை வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்கும். இந்த ஃபஸ்ட் பின்னில் டச் பண்ணிவிட்டு இது வச்சோம்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்கும். அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து மடி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டுக்கும் ட்ரெயினுக்கும் உள்ள இருக்கிற அந்த பின்னை வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம இதில் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாஸ்பெட்டு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வோல்டேஜ் வந்து நம்ம போர்டில் எப்படி நம்ம செக் பண்ணுறது, இந்த பின்ன கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வரல, இல்லை இந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாஸ்பெட் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகும். ஸோ அந்த பல்ஸ் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம போர்டில் சப்ளை கொடுத்துட்டு அந்த கேட் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக இது வரைக்கும் நம்ம அந்த மாஸ்பெட் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து என்ன வச்சு நம்ம செக் பண்ணோம், செகண்ட் பின்னில் எப்படி வச்சு செக் பண்ண சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாஸ்பெட்டில் கேட் வோல்டேஜ் கொடுத்தோம்னா தான் அந்த மாஸ்பெட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அந்த கேட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் ஐசியிலேருந்து அந்த பின்னுக்கு கேட் வோல்டேஜ் போகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். அந்த கேட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டுக்கு வந்து நம்ம கொடுப்போம். அந்த 5 வோல்ட்டு தான் ட்ரைவ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட்டுக்கு மேலே 12 வோல்ட்டு போச்சு அப்படின்னாலும் அந்த மாஸ்பெட் ஷார்ட் ஆகும். அதே மாதிரி அந்த கேட் வோல்டேஜ் போகலினாலும் உங்களுக்கு வந்து அந்த சர்க்யூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த போர்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. மல்டிமீட்டர் வந்து நம்ம வோல்ட்டில் வச்சுட்டு நம்ம இன்புட் சப்ளை போகுதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்புட் சப்ளை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுத்துட்ட போர்டுக்கு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுத்தாச்சு 12 வோல்ட்டு. இது வந்து 12 to 30 கன்வெர்ட்டர் அப்படிங்கிறனால 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. அப்புறம் அதே சேம் டைம் வந்து நம்ம அந்த டிரைவிங் வோல்டேஜ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சுவிட்சிங் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை வந்து மோஸ்ட் ஆஃப்லி வந்து நம்மளாம் ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இது வந்து ஆல்ரெடி ஷார்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம டிரைவிங் வோல்டேஜ், அதாவது அதுக்கு அந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கேட் வோல்டேஜ் வந்து வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நெகட்டிவில் வச்சுட்டு அந்த கேட்டு பின் வந்து ஃபஸ்ட்டு பின்னு நம்மளது கேட்டு இந்த ஃபஸ்ட்டு மாஸ்பெட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வைக்கிறேன். நம்மளுக்கு 4.75 வோல்டேஜ் வருது. மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு 5 வோல்டேஜ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது டிரைவிங் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 5.12 வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரைவ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 2 வோல்டேஜுமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த டிரைவிங் ஐசி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அந்த ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த மாஸ்பெட்டு தான் ஓவர்லோடுனால உங்களுக்கு ஷார்ட் ஆகி பர்ன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டான லைன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு 2 மாஸ்பெட்டு வந்து இதுக்கு ஒரு மாஸ்பெட் இதுக்கு ஒரு மாஸ்பெட் போட்டுட்டு இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு மாஸ்பெட், ரைட் சைடு ஒரு மாஸ்பெட், ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாஸ்பெட் வந்து வச்சாச்சு, சால்ட்ரிங் பண்ணிட்டேன் ப்ளோயரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டு நம்ம அந்த போர்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே இந்த எல்இடி வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் தான் உங்களுக்கு வந்து லைன் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் சர்க்யூட் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ வந்து இதோடைய வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். to இது 3030 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது 29.5 வருது. ஓகே தான். இன்புட் அவுட்புட்டில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் வந்து நம்மளே டெக்னீஷியன் வந்து ஈஸியான ஒரு சில மெத்தட் மூலிமா நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். நாம் வந்து இந்த போர்டை வந்து வேண்டாம், அது வேஸ்ட்டு, இது சர்வீஸ் பண்ணால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு வேறு போர்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அதே போர்டை ரெடி பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணி நம்மளுடைய காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். நம்ம செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மூலிமா நாம் ப்ராப்ளத்தை சரி பண்ணி மணியை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் முதல் டெக்னீஷியன் வரதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோ தொடர்ந்து அப்லோடு செய்து கொண்டே வருகிறோம். நன்றி, வணக்கம்.